தெரியுமா? அதாவது ஒட்டுமொத்த உம்மத்தை யார் யாரெல்லாம் காபிர்களோ கெட்டவர்களோ அனைத்து நபர்களையும் அல்லாஹ் தஆலா நரகத்திலே போட்டு விட்டு கேட்பானா, போதுமான்னு கேட்பானா, போதுமா அப்படின்பானா. அதுக்கு நரகம் சொல்லுவா ஹல்மின் மஸீத், இன்னும் இருக்காங்களான்னு கேட்பான். இதை விட நரகம் பெரியதுன்னு யாராவது விவரிக்க முடியுமா? ஒட்டுமொத்த கட்டைகளை நரகத்தில் போட்டாச்சு, ஒட்டுமொத்த மிருக ஜந்துக்களை நரகத்தில் போட்டாச்சு, அல்லாஹ்வுக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் மாறு செய்த நபர்களையும் நரகத்தில் போட்டாச்சு. இன்னும் வேணும்னா அது எவ்வளவு பெரிய நரகமா இருக்கு அப்படின்ற இப்படி ஒரு வாசகமா இப்படியா குர்ஆன் பேசுதுன்னு சொல்லி அந்த ரெண்டு அரபிக் கிராமரை படித்து தேர்ந்த அந்த இரண்டு நபர்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கணும். பெரியோர்களே, குர்ஆன் என்பது சாதாரண ஒரு குர்ஆன் இல்லை, சாதாரண ஒரு வசனம் இல்லை, ஒரு சாதாரணமான நாம் அர்த்தம் வச்சுட்டு நாம் கடந்து விட முடியாது. குர்ஆன்ல வந்து அல்லாஹ்வும் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ ஸமீஉல் பஸீர், இன்னல்லாஹ ஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் தான் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் தான் பார்க்கக்கூடியவன். இப்ப நாமும் பார்க்கிறோமே, நாமும் கேட்கிறோமே. அல்லாஹ் தான் கேட்கக்கூடியவன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் பார்க்கக்கூடியவன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப நாமளும் பார்க்கிற மாதிரி தெரியுது, நாமளும் கேட்கிற மாதிரி தெரியுது. என்ன விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தான் குர்ஆனுடைய விரிவுரைகளை, குர்ஆனுடைய விளக்கங்களை நாம் படிக்க, நாம் அதை தேர்ந்து படிக்க நாம் அதை தேர்ந்து படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் அது ரெண்டுமே என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வும் கேட்கிறான், நாமளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறான், நாமளும் பார்க்கிறோம். ஷிர்க் வந்துருந்தேங்க, இந்த பெரிய இணைவித்தல். அல்லாஹ்வும் கேட்கிறான், நானும் கேட்கிறேன், அல்லாஹ்வும் வாழ்றான், நானும் வாழ்றேன், அல்லாஹ்வும் பேசுறான், நானும் பேசுறேன். இந்த வித்தியாசம். அதுக்கு தான் குர்ஆனை நன்கு படித்தோம் என்று சொன்னால், நன்கு ஆராய்ந்து படித்தோம் என்று சொன்னால் அந்த குர்ஆன் நமக்கு விளக்கத்தை தரும். குர்ஆன் இருக்கிறதே நோண்ட ஒரு புதையலை தோண்ட 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 எப்படி புதையலாக வருமோ அதே போல குர்ஆனை நாம் சிந்திக்க 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 குர்ஆனிலே ஞான கருத்துக்கள் கொட்டிக்கொண்டே, ஞான கருத்துக்கள் கொட்டிக்கொண்டே. உதாரணத்துக்கு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, குல்னா சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஆகிறவன் ஒருவனாய் இருக்கும், அல்லாஹ் ஆகிறவன் ஒருவனாய் இருக்கும். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து பேசுறான், நபியை பார்த்து பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக நம்மிடத்திலே குர்ஆனை ஏற்றி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நீங்க போய் அவருக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன், சொல்லுங்க அப்படின்னே சொல்றேன். நீங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்களா, நீங்க அதே போலவே நீங்க போய் அவருக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? நீங்க போய் அவர் உங்களுக்கு சலாம் சொன்னாருன்னு சொல்லுங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி வைக்கும்போது ஹுவல்லாஹு அஹத் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் திரும்பி குல் ஹுவல்லாஹு அஹத் ஏன் பயன்படுத்த காரணம் என்ன? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க, நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லும் பொழுது அதை சொல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்க. எந்த செய்தியை சொல்லுவோம் அதை மட்டும் தான் சொல்லுவீங்க. இவர் அந்த மாதிரி சொன்னாருங்க, அது மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் குல்லையும் சேர்த்து கொடுக்கிறார்கள்? ஹுவல்லாஹு அஹத் சொன்னா போதும் தானே, அல்லாஹ் சொன்னதா சொல்ல வேண்டியது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபிக்கு அல்லாஹ் தஆலா ஹுவல்லாஹ் நீங்க போய் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அந்த குல்லையும் சேர்த்து ஏன் போட வேண்டும்? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒவ்வொன்றிலும் வசனங்களிலும் ஞான கருத்துக்கள், ஊற்றுக்கள் கொட்டி கிடைக்கிறது. நாம் அதை சாதாரணமாக ஒரு கித்தாபாக நாம் கடந்து விடுகிறோம். அது அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்கிறார்கள், குர்ஆனை நான் தஃசீர் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் நான் தஃசீர் செய்தேன் என்று சொன்னால் 70 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு தஃசீர் செய்வேன். எது ஒட்டக? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் சொல்றேன். வெறுமனே 7 ஆயத்துகள் பொதிந்திருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே மட்டும் அவ்வளவு விளக்கங்கள் பொதிந்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த குர்ஆனுக்கும் எவ்வளவு விளக்கங்கள் இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். ஏன் இதில் ஞாபகப்படுத்துறேன்னா, இந்த ரமதானுடைய மாதத்துல குர்ஆன் இறங்கிய மாதமா, குர்ஆனோட நாம் எந்த அளவுக்கு தாழ்வு வச்சிருந்தோம், எந்த அளவுக்கு நாம் அதனுடன் இணக்கம் வைத்திருந்தோம். ரமதான் இன்னும் சில நாளைக்கு இன்றைக்கு செல்ல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னும் பல ரமலான்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும்.
ரமலான்ல என்னத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம்? நோன்பை பசித்திருப்பதை தவிர வேற என்னத்தை பெற்றுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், வேற என்ன பெற்றுக் கொண்டோம்? ஈமானிலே சியாதத்தானதா, குர்ஆனுடைய விளக்கங்களிலே சியாதத்தானதா, நபியுடைய முகப்பத்திலே சியாதத்தானதா, அதிகமானதா? அல்லாஹ்வுடைய ஜிக்ரை அதிகமாக்கி கொண்டோமா? அல்லாஹ் இந்த உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினோமா? பெரியோர்களே, சகோதரர்களே, முதல்ல சொல்வாங்க, தில் ஐசா லகா ஹே ஜீனே மே, தில் ஐசா லகா ஹே ஜீனே மே, மர்னே கோ பி இன்சான் பூல் கயா. வாழ்க்கையில வாழ்றதுல இந்த அளவுக்கு மனுஷன் லயிச்சு போயிட்டான். வாழ்றதுல, உலகத்தை வாழ்வதிலே மனிதன் இந்த அளவுக்கு லயித்து போய்விட்டான். மர்னே கோ பி இன்சான் பூல் கயா, மரணிக்கிறதே மறந்து போயிட்டான். மரணம் என்பதை மறந்து விட்டான் மனிதன் என்று சொன்னார். இவருடைய சகோதரர்களே, நாம அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய தவஜ்ஜு, நம்முடைய கவனம் செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது கொஞ்சமா ஒரு ஆயத்தையாவது பார்க்கணும். ஒரு வசனத்தையாவது நாம எடுத்து பார்க்கணும் ஒரு நாளைக்கு. குர்ஆன்ல என்னங்க வருது? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னைக்கு என்னத்த வசனத்தை சொல்றான்? இதன் மூலமாக நாம் என்ன விளக்கத்தை பெறப் போகிறோம்? இதன் மூலமாக நமக்கு குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது? பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் இருக்கிறதே மிகவும் அல்லாஹ் தஆலா நமக்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறான். சூஃபியாக்கள் சொல்வார்கள், நீ அல்லாஹ்ட்ட பேசணுமா, நீ அல்லாஹ்ட்ட பேசணுமா, 2 ரக்காத் தொழு, நீ அல்லாஹ்ட்ட பேசு. அல்லாஹ் ஓட்ட பேசணுமா, குர்ஆனை தர. அல்லாஹ் ஓட்ட பேசுவான். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தூரமா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வரதில்லை. அல்லாஹ்வுடைய முகப்பத் நம்முடைய உள்ளத்துல இல்லை. இன்னைக்கு நாளைக்கோ இருக்குதுங்க இந்த உலகம். நாம என்றைக்குமே அதை மறந்ததுக்கு தயாரா இருக்கு. இந்த உலகத்தில சாந்தாராக சௌக்கத்துடன் இந்த உலகத்திலே கம்பீரமாக வாழ்வது பெரிதல்ல. கபூர்ல வெச்ச பிறகு நாம சாந்தாராக கண்ணியத்துடன் இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு வேணும். அதை நீங்க லைலத்துல் கத்ர் நம்ம கேட்கணும். லைலத்துல் கத்ர்னா என்ன? கண்ணிய பொருந்திய இரவு, கண்ணிய பொருந்திய இரவு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த மாதம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ரை 1000 மாதங்களை விட சிறப்புப்படுத்தியதற்கு காரணம் என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல நாம் அதை இறக்கினோம். எதை இறக்கினாங்களா? சிந்திக்க வேணாம், அதை இறக்கினோம். கேட்ட குர்ஆன் இருக்கும். எங்க குர்ஆன் கிதாபிலே நமக்கு தெளிவாக வந்திருக்கிறதா? அதை இருக்கிறோம். இதற்கு சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் மலக்குமார்களை இருக்கிறோம் சொல்றாங்க. சில சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் குர்ஆனை இறக்கினோம். சில சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் நபியை அல்லாஹ் தஆலா இந்த இரவுல இறக்கினார். சகோதரர்களே, குர்ஆனை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு நாம் ஒவ்வொரு ஆயத்தை வைத்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இந்த இரவிலே அதிகமாக நாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இது போன்ற குர்ஆனுடைய விளக்கத்தை புரிய அல்லாஹ். குர்ஆனுடைய விளக்கம் இல்லாமல் இந்த உள்ளம் காய்ந்து போய் கிடக்குது. குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு இருந்தால் தான் உள்ள ஹயாத்தா இருக்கும். இல்லைன்னா மறந்துச்சு போயிடும். நம்ம வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த குர்ஆன் இருக்கிறதே நம்முடைய உள்ளத்தை ஹயாத்தா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் குர்ஆன, நிச்சயமாக குர்ஆன் என்பது யாருடைய வீட்டிலே ஓதப்படுகிறதோ அவருடைய வீட்டிலே ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். மலக்குமார்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள். யாருடைய வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ ஷைத்தான் அந்த வீட்டுக்கு வந்து விடுகிறான். மலக்குமார்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் என்று சொன்னார். அந்த குர்ஆன் ஓதக்கூடியவருடைய முகம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஹதீஸில் குர்சியிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்கிறார், இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வானம் பூமியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆயத்துல சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயிலு, நாசமா போகும், லிமன் தரஹா, யார் இந்த வசனத்தை ஓதினாரோ வலம் யதஃபக்கர், அவர் சிந்திக்கல. அந்த வசனத்தை, இந்த வசனத்தை ஓதிட்டு சிந்திக்கல, அவர் நாசமா போட்டுட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர். அதாவது ஒரே ஒரு வசனத்தை தான் நாம எத்தனையோ வசனத்தை ஓதுறோம். தராவியில எத்தனையோ வசனங்கள் ஓதுறோம், வெட்டுச்சு. சிந்திச்சோமா? கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் தான், இன்னும் ஒரு நாள் இருக்கும். கொஞ்சம் யோசிக்க, யோசிப்போம்.
போ, இந்த உலகத்திலேயே நாம லயித்து போயிட வேண்டாம். கொஞ்சமாவது அல்லாஹ்ட்ட துவா கேட்டு இந்த மாதிரி இரவை பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இது போன்ற குழு அல்லாஹ் தஆலா துவா செய்யக்கூடியவர்களை மிகவும் நேசிக்கிறான். வலா இருக்குல்ல, கலா கதர் இருக்குல்ல, அல்லாஹ் தஆலா யாருக்கும் மாற்ற மாட்டான். ஆனா இரண்டு விஷயம் மாற்றிடும். ஒண்ணு, பிறர் நமக்காக செய்யக்கூடிய துவா. பிறர் நமக்காக, இப்ப நீங்க எனக்காக துவா செஞ்சீங்கன்னா அது என்னுடைய கலா கதரை மாற்றிடும். எனக்கு 60 வயசு இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இன்னும் பல வருஷம் வாழும் அப்படின்னு துவா செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அந்த துவா என்னுடைய தக்தீரை மாற்றி நீண்ட வயதை கொடுத்து விடுவான். இன்னொன்று சதகா. நாம் பிறருக்கு செய்யக்கூடிய சதகாக்களின் மூலமாக தக்தீரை மாற்றிக் கொள்வோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல 2 பேர் வாழ்ந்தாங்க. அந்த 2 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, யா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எவ்வளவு ரிஸ்குகளை எங்களுக்காக வச்சிருக்கானோ அதை இன்னைக்கே கொடுத்துருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாங்க இன்னைக்கே கொடுத்துருங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அந்த 2 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், வேற 2 பேர் வராங்க, அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க எவ்வளவு ரிஸ்க் எவ்வளவு உணவுகளை நீ அவர்களுக்காக வைத்திருக்கிறாயோ அதை இப்பயே கேட்கிறாங்க, கொடுத்துருவா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒருத்தவருக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை இருக்கு, இன்னொருத்தவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வார் என்று சொல்லி ஒரு நாள் ரிஸ்கை ஒருத்தவர் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. இன்னொருத்தவருக்கு அவர் எத்தனை நாள் வாழ்கிறாரோ பல நாள் ரிஸ்குகளை கொடுக்கிறார், இன்னும் பல நாள் வாழ போறாரு. அந்த ஒருத்தவர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம வாழ்றது ஒரு நாள் தானே, அதை சத்தா செஞ்சுருவோம், அல்லாஹ்வுடைய பாதையில யாருக்காவது மிஸ்கின்களுக்கு கொடுத்துருவோம், தான தர்மம் செஞ்சுருவோம் சொல்லி அந்த ஒரு நாள் ரிஸ்கையும் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செஞ்சுட்டாரு. தான தர்மம் செஞ்சா மறுநாள் அவர் இறந்து போகணும். சட்ட பிரகாரம் ஒரு நாள் தானே ரிஸ்க் இருந்துச்சு, ரிஸ்க் காலியா போயிடுச்சு, மறுநாள் இறந்து போல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்கு ஒரு நாள் தான் ரிஸ்க் இருந்துச்சு, அதுவும் காலியா போயிடுச்சு, அந்த ரிஸ்க் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, எனக்கு மரணம் வரலையேன்னு சொன்னாங்க. இவர் அல்லாஹ்ட்ட திருப்பி கேட்டாங்க, ஏன் யா அல்லாஹ் இவருக்கு மரணத்தை கொடுக்கல, ஒரு நாள் தான் முடிஞ்சிருச்சு. கேட்டதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னானா, மூசா அவருக்கு கொடுத்த ரிஸ்கை அவர் தான தர்மம் செய்ததின் காரணத்தினால், அவர் சதகா செய்துவிட்டதின் காரணத்தினால் அவருக்கு இன்னும் ஆயிலை பல மடங்காக்கி கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார். இவருடைய சகோதரர்களே, சதகாக்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தக்தீரை மாற்றணும். சொல்ல வருவதற்கு நோக்கம் என்ன, நம்ம அதிகமா சதகாக்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆக்கள் செய்யணும். அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை நீதான் கொடுக்கணும். அல்லாஹ் இன்னான சலுக ஃபஹ்மல் குர்ஆன் வ இல்மல் குர்ஆன் வ அமலல் குர்ஆன். குர்ஆனுடைய விளக்கத்தை புரிய அல்லாஹ், குர்ஆனின் மூலமாக எங்களுடைய அமல்களை மாற்றி அல்லாஹ், குர்ஆனுடைய வாழ்வை எங்களுக்கு புரிய அல்லாஹ்ன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் இது போன்ற வாழ்வை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த லைலத்துல் கத்ருடைய பொருட்டினால் நீ எந்த குர்ஆனை இறக்கினாயோ அந்த குர்ஆனின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து தருவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்ற வாழ்வை எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுக்கு லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் பல ரமலானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.